ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் எனக்கு வந்து ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது யார் கிஃப்ட் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம கிஃப்ட் ஓப்பன் பண்ண போயிடலாம். என்னடா இப்படி ஒரு பெரிய கம்பை கொண்டு நிறுத்தியிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து என்னன்னு எனக்கும் தெரியாது. இப்போ எங்கள் மம்மி சொல்கிறாங்க இது வந்து கார்டன் புல், நம்ம வேண்டாத புல்லெல்லாம் இருக்கு இல்லையா கார்டன்ஸில் இப்படி படர்ந்து வளர்ந்து கிடக்குமே, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது இருக்குது. Gosh. டைட்டாக லாக் பண்ணியிருக்காங்க. அது கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இது கொஞ்சம் கஷ்டம். ஒன்றாவது, இந்த கத்திரி ஒர்க் ஆகாது. இந்த கார்ட்போர்டை கொண்டு வந்தவன் அடிக்கணும். சின்ன வேக்யூம் கிளீனர் மாதிரியே இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இதுக்குள்ளாடி ஒரு ரேப்பர் வச்சுருக்காங்க சேஃப்டி. அதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். படுத்துக்கோ. This is called the trapper. ஐயோ, அம்மா, இது ஆக்சுவலி ஐ திங்க் இது பிளேடுன்னு நினைக்கிறேன். அப்போ தானே நம்மளால் அந்த கேஸை ரிமூவ் பண்ண முடியும். பிளேடாக தான் இருக்கணும். இங்கே நெக்ஸ்ட்டு ஹேண்டில் இருக்கு. இப்போ இந்த பேப்பரே ரிமூவ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து சேஃப்டிக்காக ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. கலர் வேறு பிரைட்டாக இருக்குது. இங்கே கூட ஒரு பேப்பர் ஏதோ சுற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பரே ரிமூவ் பண்ணுறேன். பயமாக இருக்குது. இது வந்து ரொம்ப சேஃபு. ரெண்டு சைடுமே பிளேடாக இருக்குது. அப்போ தான் அந்த கிராஸ் வந்து அவ்வளவு எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பிளேடு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இந்த ஆள் வந்து எப்படி அந்த புல்லெல்லாம் பறிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போஸ் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்க போனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், டெமோ காமிக்கிறேன். இது பிடிச்சிட்டு அப்படி இழுத்துறோம். எஸ், லைக் திஸ். தெரியுதா? எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ரென்த்தெல்லாம். இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியுமா? இப்போ நம்ம கிளாஸ்லலாம் இப்படி இது மாதிரி புல் வளர்ந்துருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை உங்களுக்கு நானே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக அந்த புல்லெல்லாம் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளாடி அங்கே எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். டக்குன்னு வேலை முடிகிற ஒரு பொருள் இது. நான் இவ்வளவு ரிமூவ் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் கூட ஆகலை. நம்மளால் ஈஸியாக ஒரு புல் எடுக்கிற வேலை முடிஞ்சிடும். நான் செய்யணும். சில பேரோட கார்டன்ஸில் வந்து நீங்கள் செடி நட்டிருப்பீங்க.
சுற்றியுமே புல் படர்ந்துருக்கும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸி. நான் இது உங்களுக்கு ஈஸியாக சஜஸ்ட் பண்ணுறேன். இது பண்ணும்போது எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி கூட இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்பவே சூப்பரான பேட். இது வந்து டூல்ஸ் வில்லாலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வந்து இப்போ நான் அந்த லிங்க்கை வந்து நான் உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவையாக இருக்கவங்க எடுத்து வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் புல்லுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். இது வந்து இதோட லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இது உங்கள் கார்டனுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. சரி, இந்த கிஃப்டை எனக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் இல்லாமல் நான் சொல்கிறேன், யார் கொடுத்துருப்பா எனக்கு வேறு யாருங்க இருக்கா? எங்கள் அப்பா தான் இதை கிஃப்ட் பண்ணாங்க. எப்படி? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அதிதி சந்திரசேகர். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.